வீட்டுக்கு சோலார் போட்டால் கண்டிப்பாக சப்சிடி வந்துடும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கீங்களா? நீங்கள் போடுற எல்லா சோலார் பேனலுக்குமே சப்சிடி கிடைக்காதுங்க. ஆமாங்க, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் MNRE மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி சில ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது DCR அப்படின்ற சோலார் பேனல்ஸ் மட்டும்தான் நம்ம கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். DCR அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்யர்மெண்ட். இது எதை மீன் பண்ணுதுன்னா மேக் இன் இந்தியா கான்செப்ட் தான் இது மென்ஷன் பண்றாங்க. அதாவது இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகக்கூடிய சோலார் பேனல்ஸ் தான் நம்ம கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்றாங்க. இதனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக் இன் இந்தியா மூலமா இந்தியாவுடைய உற்பத்தி பெருமளவு அதிகரிக்கும், நம்மளுடைய வர்த்தகமும் பெரிய அளவுக்கு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல இந்த டிசிஆர் சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்றது மூலமா இதற்குண்டான சர்வீஸ் பேக்கப் பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே அவைலபிளா இருக்கும். இதுவே நீங்க நான் டிசிஆர் சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணும்போது இம்போர்ட்டட் பேனல்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். அதற்கான சர்வீஸும் சரி, குவாலிட்டியும் சரி நம்மளால அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. சரி, இந்தியன் சோலார் பேனல்ஸ்லயே டிசிஆர் நான் டிசிஆர்னு 2 வெரைட்டி இருக்கே, அப்போ நான் இந்தியன் பேனல்ஸ் எதை வேணாலும் யூஸ் பண்ணா எனக்கு சப்சிடி கிடைக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். டிசிஆருக்கும் நான் டிசிஆருக்கும் பார்த்தீங்கன்னா சில ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த ரெகுலேஷன்ல டெஸ்ட் பாஸ் ஆகிற பேனல்ஸ் மட்டும்தான் டிசிஆர் அப்ரூவ்டு பேனல்ஸ் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி அப்ரூவ்ட் ஆன மாடல்ஸ் மட்டும்தான் நம்ம டிசிஆர் கான்செப்ட்ல யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ண மாடல்ஸ்க்கு மட்டும்தான் சப்சிடியே கிளைம் ஆகும். ஸோ நீங்க உங்க வீட்டுக்கு சோலார் இன்ஸ்டால் பண்ணலாம்னு பிளான் பண்ணும்போது இது டிசிஆர் பேனலா நான் டிசிஆர் பேனலா அப்படின்றத முன்னாடியே டிசைட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.